Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம blouse tutorialோட 4th class பார்க்க போறோம். சோ இப்போ நம்ம லைனிங் இல்ல நார்மல் ஒரு காட்டன் blouse தான் ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி பிட் வருதுல காட்டன் blouse பிட் வருது அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கேன். சோ அதுல வந்து நம்ம இப்போ கட் பண்ண போறோம். என்னோட மெஷர்மென்ட் தான் கட் பண்ண போறோம். என்னோட சைஸ் பாத்தீங்கன்னா 32 சைஸ். பட் இது வந்து 1 மீட்டர் கிளாத் அதிகம் தான். இருந்தாலும் வந்து நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க அப்படினா 30 சைஸா இருந்தாலும் சரி 32ஆ இருந்தாலும் சரி 34ஆ இருந்தாலும் சரி நீங்க 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. கம்மியா போதுங்க உங்களோட அளவுக்கு வந்து 70 போதும் 80 போதும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் வந்து உங்களுக்கு கட் பண்ணும்போது கை கட் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால வந்து பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஓரளவுக்கு டெய்லரிங் நாலேஜ் இருக்கு நான் வந்து பிளவுஸ் கட் பண்ணுவேன் இன்னும் கொஞ்சம் நல்லா கட் பண்ண கத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் பிகினர்ஸ் வந்து எப்பவுமே பாயிண்ட்ல எடுக்காதீங்க. 1 மீட்டருக்கு மேலே எடுத்துக்கோங்க. 1 மீட்டர் எடுங்க. அதை விட வெயிட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து 1 மீட்டருக்கு மேலவே எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கரை பக்கம் இருக்கும். ஸோ இது வந்து கரை பக்கம் இருக்கு. இது வந்து பிசிறு இருக்கிற பக்கம் இருக்கும். எல்லா பிளவுஸுமே நம்ம வந்து 2x2ல பிட் எடுத்தாலுமே இந்த மாதிரி ஒரு கரை பக்கம் இருக்கும். ஸோ இந்த கரை பக்கம் இருக்குல்ல, ஸோ இந்த கரை பக்கத்தை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் இன்னும் மெஷர் பண்ணலை, ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ். ஸோ மெஷர்மெண்ட் ப்ளவுஸை இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், நாங்கள் மெஷர்மெண்ட் ப்ளவுஸை கரெக்டாக போடுறோமான்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. நீங்கள் வந்து ஹூக்கு கண்டிப்பாக போடக்கூடாது. ஃப்ரண்ட்டில் ஹூக் மாட்டவே கூடாது. ஃப்ரண்ட்டில் ஹூக்கை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஹூக் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு எந்த ஒரு சுருக்கமோ இருக்கக்கூடாது. இந்த இடத்துலலாம் வந்து தூக்கிக்கிட்டோ இப்படி வந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வேஸ்ட் ரவுண்டை கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டதுக்கப்புறம் நல்லா ப்ளவுஸை வந்து இப்படி நிமித்து விடுங்க. ஸோ இப்படி நல்லா நிமித்து விடுங்க. நிமித்து விட்டுட்டு நீங்கள் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா இந்த நெக்கு கிட்ட வந்து நீங்கள் இது இப்படி இருக்குன்ட்டு நீங்கள் இதெல்லாம் விரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் மாறிடும். ஸோ இது வந்து இந்த லைன் இந்த நெக் லைன் பதில் இது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இந்த சைட் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம மெஷர் பண்ணால் நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்துடும். ஸோ எப்படி மெஷர் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சார்ட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆமோல் சைட்லேருந்து இந்த ஆமோல் சைடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து 17 இன்ச் இருக்குது. ஓகேவா? ஸோ 17 இன்ச் நான் ஆல்ரெடி அந்த சார்ட்லேயே உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ 17 + 17 அப்படின்னா 34. ஸோ இதை 34 வருதுன்னா இந்த பிளவுஸ் போடுறவங்களோட சைஸு 32. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் எல்லாருக்கும் வருமா? அப்போ வந்து நாங்கள் வந்து பிளவுஸ் சைஸை இதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பஸ்ட் மெஷர் பெருசாக இருந்ததுன்னா இந்த 17 விட அதிகமாகவே வரும். பட் இது வந்து நார்மலாக இருக்கிற பாடிக்கு வந்து இது கரெக்டாக வர மெஷர்மெண்ட். நீங்கள் பாடியில் மெஷர் பண்ணுறீங்கன்னா இப்போ 17 இன்ச் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. 17 + 17 34 வருது பிளவுஸில் அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணுற பாடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 32. ஓகேவா? எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தேவைப்படாது, பிகினர்ஸ்க்கு தேவைப்படாது. பட் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு வந்து 32 சைஸுங்க எனக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த சைஸை நீங்கள் இப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து அதில் கரெக்டாக நெக் வித் எப்படி போடணும், ஷோல்டர் எப்படி போடணும், ஆமோல் எப்படி போடணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃப்யூச்சரில் நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதுக்காக தான் இந்த பாடி சைஸை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த மெஷரை நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம நார்மலாக சார்ட்டில் பண்ண மார்க்கிங் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இது மெஷர் பண்ணாமல் தான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் அதிகமாகவே தான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா 13 இன்ச் அளவுக்கு இருக்குது. ஸோ அப்படியே இருக்கட்டும் அந்த ஃபோல்டிங். ஸோ போன வீடியோவே சொன்ன மாதிரி இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். பிசுறு எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்ட்ரைட்னஸ்க்காக ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு வியூ எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. பட் நான் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு. ஸோ இந்த லைன் போட்டதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ 1.5 இன்ச் அளவுக்கு மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் வச்சு மெஷர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் பிகினர்ஸ் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டு 1.5 இன்ச்சு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் ஆல்ரெடி அந்த சார்ட்டில் சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம வந்து 17 இன்ச் எடுத்துருக்கோம்ல. 17 / 2. ஸோ 17 and 2ஆல் டிவைட் பண்ணால் 8.5 வரும். ஸோ இங்கே இருந்து நம்ம வைக்கிற மெஷர் வந்து 8.5
ப்ளஸ் 1.5. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, என்ன சொல்கிறாங்க புரியலன்னு. நீங்கள் கண்டிப்பாக சார்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அப்படி இல்லைனாலும் இங்கே சொல்கிறது உங்களுக்கு புரியும், இருந்தாலும் நீங்கள் அதை பார்க்கும்போது இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ 8.5னா நம்ம இப்போ பாடியில் மெஷர் பண்ணலாம், அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். அதோட 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் தையலுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஓவரால் வந்து 10 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும். ஸோ 10 இன்ச்சு மார்க் பண்ணிடுறேன். 10 இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 1.5 இன்ச்சு நம்ம உள்ள அந்த மார்க்கிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ 10 இன்ச், அதுக்கப்புறம் அந்த 1.5 இன்ச்சு எதுக்காகனா அந்த லைன் போடுறதுக்காக. ஸோ இப்போ வந்து அந்த லைன் போட்டுட்டோம். நம்ம இந்த லைன் எப்படி போட்டோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். ஸோ ப்ளவுஸை நான் சொன்ன மாதிரி இப்படி எடுத்துகிட்டு ஷோல்டர் ஜாயின் இருக்குல்ல, நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக இருக்கணும் ப்ளவுஸு. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ரண்ட்டு, ஸோ ஃப்ரண்ட் வந்து உள்ளே போகிற மாதிரி இப்படி மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு இங்கே வந்து ஃபோல்டட் எட்ஜு நம்ம சைடில் இருக்கணும் எப்போவுமே. ஸோ இந்த லைன் மேலே அந்த ப்ளவுஸை நான் வைக்கிறேன். ஸோ கரெக்டாக வச்சு எங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கோ ஃபஸ்ட் அங்கே ஒரு மார்க். அதுக்கப்புறம் இது அப்படியே நகர்த்தாமல் இப்படி வச்சோன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கரெக்டாக எடுத்திருந்ததா மெஷர் பண்ணியிருந்தோன்னா தான் இந்த மார்க்கிங் வந்து நமக்கு கரெக்டாக இந்த எண்டில் வரும். ஸோ பாருங்கள், இதில் கரெக்டாக இருக்குது. இப்படி வச்சுட்டு இங்கேயும் நம்ம செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்கிற இடத்துல ஒரு மார்க் நான் சார்ட்டில் போட்டேன். பட் நம்ம கிளாத்தில் போடும்போது கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் இல்லையா? ஸோ அதை நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே போட்டுக்கோங்க, தையலுக்கானது மட்டும் போட்டுக்கோங்க. 2 லைன் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ இது போட்டதுக்கப்புறம் இப்படியே வச்சுக்கிட்டு நம்ம ஷோல்டரையும் நெக்கையும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் இதை மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் இந்த இடத்துல இருந்தால் நீங்கள் கையை நகர்த்திட்டிங்கன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு தள்ளி போயிடும். ஸோ இதையும் நீங்கள் இப்படியே வச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு ரொம்பவே கரெக்டாக வரும். இந்த சென்டரில் வந்து உங்களோட கை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மெஷர்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகாது. ஸோ ஹிப்பு நம்ம வச்சது, வேஸ்ட் ரவுண்ட் கிட்ட வச்ச மார்க் மாறாது, ஆமோல் கிட்ட வச்ச மார்க் மாறாது. ஸோ இப்படி வச்சு நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே நீட்டாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஷோல்டர் இங்கே இருக்குது, அதை விட தள்ளி ஒரு மார்க் பண்ணுறேன். நெக் வந்து இங்கே இருக்குது, இந்த பக்கமாக தள்ளி ஒரு மார்க் பண்ணுறேன். ஸோ ஹைட், ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சை விட அதிகமாக ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நெக்கோட டெப்த்து எங்கே இருக்கோ அதுக்கு மேலே ஒரு மார்க். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இதுதான் நமக்கு தேவையான பேக்கோட ஹைட்டு. இங்கே போட்டோம்ல, அதுதான் பேக் ஹைட். இது வந்து நெக்கோட வித்து, இது ஷோல்டரோட வித்து. ஓகேவா? ஸோ பேக் நெக்கோட டெப்த்து இது. இது வந்து ஆமோல், இங்கே போட்டிருக்கிறது வந்து ஆமோல் மெஷர். ஸோ இவ்வளோதான் நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு, இவ்வளோதான் பேக்கில். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சும்மா செக் பண்ணிக்கிறேன் எல்லாமே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு வேளை இதே மெஷர்மெண்ட்டில் இன்னும் 2-3 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் இப்போ மெஷர் பண்ணி பார்க்குற மாதிரி இது எல்லாமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. பேக் ஹைட்டுன்னு போட்டு இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தா அதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றொன்னே நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நிறைய ப்ளவுஸஸ் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு இருக்குது. அதுக்கப்புறம் பாடி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 10 இன்ச் ஃபோல்டரில் 10 இன்ச் எடுத்துருக்குறோம். ஷோல்டரோட வித்து பார்த்தீங்கன்னா 5.25 இருக்குது, 5.25 இன்ச் இருக்குது. ஆமோலோட அளவு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து 5.25 மார்க் பண்ணியிருக்கேன். பேக் நெக்கோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட். இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கேருந்து ஒரு 1 இன்ச் வச்சு ஷேப் போட்டுக்கோங்க. இந்த குழப்பம் தான் இன்னுமே எல்லாருக்கும் ஓடிட்டுருக்கு. 1 இன்ச்சுன்றாங்க, கரெக்டாக இருக்குமான்ட்டு. கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும், பட் நம்ம ஷேப் போடுறது கரெக்டாக போடணும். ஸோ ஷேப் பாருங்கள், அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும்போது கண்டிப்பாக வந்துடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இதை டச் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த ஆமோவில் வந்து போடுறதுக்கான ஒரு சில ஹிண்டெல்லாம் கூட நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளோட லிங்க் இருக்கும் பாருங்கள், கீழே செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி நம்ம ஷேப் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம பேக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பண்ணலாம். ஸோ பேக் பார்ட் வந்து நம்ம மார்க்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் மார்க்கிங் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். சேம் அதே தான். இங்கே வந்து 10 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி 1.5 இன்ச் வச்சு அந்த உள்ளே போடுற லைனையும் போட்டுக்கலாம். எதுக்காக இந்த 1.5 இன்ச் போடுறோம் அப்படின்னா தையல் வர வேண்டிய இடம் தெரியறதுக்காக தான். இப்போ வந்து ஆமோல் இங்கே எவ்வளோ எடுத்தோமோ அதே ஆமோல் மெஷர் இங்கேயும் போட்டுக்கலாம். 5.25 இருந்தது. செக் பண்ணிக்கோங்க எப்போவுமே வைக்கிறதுக்கு முன்னால் எவ்வளோ இருக்கோ அதை வைங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கிராஸ் வராமல் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் எடுத்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு கொஞ்சம் உள்ள இந்த மார்க்கிங் இருக்கிறதுக்கு கொஞ்சம் உள்ள வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சு இந்த நெக்கை வந்து ஒரு 1/2 இன்ச் கேப் வர மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே வைக்கும்போது கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க. வச்சு இங்கே ஒரு மார்க்கு இருக்கிற ப்ளவுஸ் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மேலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பட்டி கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு 3/4 இன்ச்சு கீழே. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஹைட் இதுதான் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் நல்லா வரும். கரெக்டாக இந்த மிடில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க. இதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. பண்ணி ஜாயின் எங்கே இருக்கோ அதுக்கு கொஞ்சம் கீழே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோடு போட்டிருக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே வச்சுருக்கேன். வச்சுட்டு இங்கே ஒரு மார்க்கிங். ஸோ இப்போ மார்க்கிங் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் ஃப்ரண்ட் ஹைட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் ஹைட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அங்கே வந்து அந்த லைன் போட்டுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் நெக்குக்கும் நம்ம பாக்ஸ் போட்டுடலாம். ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். ப்ளவுஸ் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்ன்னு எப்படி தெரியும் அப்படின்னா இப்படி இருக்குல்ல, இந்த இழுத்தா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகுது. இதே வந்து நார்மலாக இருக்கிற இடத்துல இது வந்து ஸ்ட்ரைட் பீஸ் இல்லையா, இதை வந்து நம்ம இழுத்தோன்னா ஒன்றும் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இந்த பக்கம் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் போடுறோம் அப்படின்னா அப்படியே இழுத்தா எலாஸ்டிக் மாதிரி நல்லா இழுத்து வரும். அதுதான் கிராஸ் கட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். பட் நான் இப்போ போடுறது ஸ்ட்ரைட் கட்டு தான். ஸோ கிராஸ் கட்டிங்கும் ஸ்ட்ரைட் கட்டிங்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகேவா? மற்றபடி பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கா, ஷேப் நல்லா வரும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இதையும் நம்ம மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம ஷேப் போட்டுக்கலாம். பட்டிக்கான ஷேப், அதாவது கப் ஷேப் கரெக்டாக வரணும் அப்படின்னா இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு அதில் சொன்ன மாதிரியே தான் 8.5 3ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 2.25 வரும். ஸோ 8.5 இருக்குது. 8.5 3ஆக டிவைட் பண்ணிக்கலாம். 2 3/4 2.25 அளவுக்கு வரும். ஸோ அதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஷேப் போடும்போது இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு போகணும். இதுக்கு மிடில் மார்க் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்படி தான் நீங்கள் போடுவீங்களா எப்போவுமேனா? இப்படிலாம் போட மாட்டோம். ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் வந்து கண்ணளவே தெரியும் நமக்கு. ஸோ இப்படி போட்டோன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கண்ணளவு தெரியும். அப்படி தான் போடுவோம். பட் பிகினர்ஸ் வந்து இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்போ தான் ஷேப். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஷேப் போட்டுட்டோம். ஒரு வேளை வந்து உங்களோட பாடியோட சைஸ், நான் இப்போ சொன்னால 32 சைஸ்னு. ஸோ இதுக்கு வந்து நமக்கு இங்கே அடிஷ்னலாக தேவை அப்படிங்கிறது இல்லை. பட் இதுவே வந்து 36 சைஸுக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா இந்த லைன் போட்டுருக்கீங்களா, இந்த லைன் இன்னும் கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு போங்க. ஒரு 1/2 1 இன்ச் அளவுக்கு வெளியே எடுத்துகிட்டு போங்க. வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கோடை இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸ்க்கு அவசியம் இல்லை. பட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் போகும்போது கண்டிப்பாக இதை நீங்கள் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் ரொம்ப சின்னதாக இருக்கும், பேக் பீஸ் பெருசாக இருக்கும். என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஷார்ட்டேஜ் வராது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஷேப் மட்டும் போட்டுக்கலாம். நெக் ஷேப்பு, நெக்கோட ஷேப் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆமோல் ஷேப் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எப்படி போடணும் அப்படிங்கிறத.
ஸோ இங்கே வந்து 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி போடும்போது இங்கேருந்தே எடுத்துகிட்டு போகாதீங்க. இங்கேருந்து ஒரு பாதியிலேருந்து ஷேப் போட்டு லைட்டாக நல்லா உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு கேப் இருந்தால் போதும். ஃப்ரண்ட்டில் 3/4 இன்ச் அளவுக்கு கேப் இருந்தால் போதும். ஸோ அவ்வளோதான், நம்ம கட் பண்ணிடலாம். ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னால் இந்த இடத்த நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த இடத்த செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப் பார்த்தீங்களா, அந்த கேப் வந்து ரொம்ப குட்டியாக ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ப்ளவுஸே போட முடியாத மாதிரி ஆகிடும். ரொம்ப இழுத்துட்டு போன மாதிரி, அதாவது உள்பக்கமாக இழுத்துட்டு வர மாதிரி இருக்கும், பாடி சைடில் இழுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆகிடுச்சிங்க, எனக்கு கேப்பே இல்லைனா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றில் வந்து நீங்கள் நெக்கை கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு வரணும். அப்படி இல்லைனா ஷோல்டரை கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக அதை பண்ணணும். பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸு கரெக்டாக போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கேப் நான் பார்க்குறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறேன். 2.5 இன்ச்சு இருக்குது. இப்போ வந்து நம்ம கைக்கும் நெக்குக்கும் போச்சு அப்படின்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு வரும். ஸோ சின்ன பாடிக்கு அது போதும். பட் பெரிய பாடிக்கு வந்து இந்த இடத்துல 2 இன்ச்சு வந்துச்சுன்னா ஒரு மாதிரி ப்ராடாக, ரொம்ப ப்ராடாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதையே வந்து இப்போ நம்ம அதிகம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நெக்கை செக் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து இப்போ வந்து 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த 32 சைஸ்க்கு 2.25 போதும். நான் நிறைய சார்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன். ஸோ 2.25 போதும். ஸோ நான் அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது அட்ஜஸ்ட் ஆகிடும். இங்கே வர ஷேப்பு அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இதில் உங்களுக்கு அதையே நான் ஆல்ட்ரு பண்ணி காட்டுறேன். ஏன் இதை திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள்லாம் பண்ண ப்ராப்ளம் தான் இது, நாங்கள்லாம் பண்ண விஷயம்தான் இது. டெய்லரிங் கற்றுக்கிற டைமில் இதெல்லாம் நமக்கு கரெக்டாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ சொல்லிக் கொடுக்காத டைமில் வந்து இப்படி ஷேப் போட சொல்கிறாங்க அப்படிங்கிறதால ஷேப் போட்டுருவோம். லாஸ்ட்டாக கட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோன்னா 1 இன்ச்சு கிளாத்து தான் இருக்கும். அதை நம்ம அவங்களும் வந்து கரெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்மளும் வந்து அதை யோசிச்சே இருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதால தான் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எதுவும் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இதை வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நெக்கோட வித்தை நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து இதை நான் கம்மி பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை நம்ம கண்டிப்பாக இந்த ஷேப் நமக்கு வேணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல கேப் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 இன்ச்சு இந்த இடத்துல வரும். ஸோ கண்டிப்பாக அந்த 2.5 இன்ச்சு இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டோட ஷேப் அழகாக இருக்கும். ஓகேவா? இல்லை எனக்கு வந்து நான் 2.25 வச்சுட்டோமே ரொம்ப ஒடுங்கிடுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷேப் போடுறீங்களா, அந்த ஷேப்பை வந்து இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ரவுண்டு வெளியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஸோ அப்போ வந்து இங்கே உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ எப்படினாலும் நம்ம போட்டுக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து ரொம்ப குட்டியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து அந்த ஷோல்டர் கிட்ட ரொம்ப குட்டியாக வைங்கன்னு. பட் குட்டியாக வைங்கன்னு சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல இழுத்துட்டு போகும்போது ஏன் இப்படி இழுக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ ரொம்ப ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சு கட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதே ஸ்லீவ் அண்ட் பட்டி கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளாத்தை வச்சு நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நெக்கோட ஷேப் மட்டும் கொடுக்காம இருக்கிறோம். அந்த நெக் ஷேப்பையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த சைடில் ஸ்டார்ட் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆம்போல் சைடே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இங்கே மிடில்லையே நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த லைன் போட்டு வச்சுருக்கோம்ல 1.5 இன்ச்சுக்கு இந்த ஆமோல் கிட்ட மட்டும் நம்ம ஒரு நாச் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃப்ரண்ட் நெக் இருக்குல்ல, ஃப்ரண்ட் நெக்கில் இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நெக் சைடில் 1/4 இன்ச் அளவுக்கு இப்படி கிராஸாக ஸ்கேல் வச்சுக்கோங்க. இப்படி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இதையும் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. இது வந்து உங்களுக்கு நெக்கு கிட்ட வர லூஸ் வராமல் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக்கு. ஸோ பேக்லேயும் இந்த நாச் போட்டுக்கலாம்.
பேக்கில் நாச் போட்டுட்டு இங்கே ஃபோல்டிங்காக நம்ம விட்டுருக்கோம்ல, இங்கேயும் ஒரு நாச் போட்டுக்கலாம். இந்த நாச் போட்ட அப்புறம் பேக்கில் வந்து இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டரை வந்து பாதியாக மடிச்சுக்கோங்க. இப்படி மடித்து ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சுட்டு இப்படி நல்லா தடவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டிங் தெரியும். ஸோ அந்த ஃபோல்டிங்கில் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து பேக்கில் நம்ம ஒரு டாட் பிடிப்போம், அதுக்காக தான். ஸோ ஓரளவு பெருசாகவே போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ப்ளவுஸ் டியூட்டோரியலோட 4th கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் கிளாத்தோட மார்க்கிங் கட்டிங் பார்த்துட்டீங்க.